பின்வரும் செயல்பாடுகளில் சரியான நெறிமுறை சார்ந்தது எது? ஏ. மிதிவண்டி பாகங்களை இணைத்தல். பி. மிதிவண்டியை விவரித்தல். சி. ஒரு மிதிவண்டியின் பாகங்களை பெயரிடுதல். டி. ஒரு மிதிவண்டி எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குதல். விடை ஏ. மிதிவண்டி பாகங்களை இணைத்தல். பின்வரும் செயல்பாடுகளில் எது சரியான நெறிமுறை சார்ந்தது அல்ல? ஏ. 2 எண்களை பெருக்குதல். பி. ஒரு கோலத்தை வரைதல். சி. பூங்காவில் நடைபயிற்சி. டி. 2 எண்களின் மதிப்புகளை இடமாற்றம் செய்தல். விடை சி. பூங்காவில் நடைபயிற்சி. பணிக்குத் தகுதியற்ற விவரங்களைத் தவிர்த்து அவசியமானவற்றை மட்டுமே குறிக்கும் பணியின் அம்சங்கள் என அழைக்கப்படுவது எது? ஏ. விவரக்குறிப்பு. பி. அருவமாக்கம். சி. ஒருங்கிணைத்தல். டி. பிரித்தல். விடை பி. அருவமாக்கம். உள்ளீட்டு பண்பு மற்றும் உள்ளீடு வெளியீடு தொடர்பை ஒரு பிரச்சினை அறியப்படுவது போன்ற செயல் எது? ஏ. விவரக்குறிப்பு. பி. கூற்றுக்கள். சி. நெறிமுறை. டி. வரையறை. விடை வே. விவரக்குறிப்பு. உள்ளீடு வெளியீடு உறவை உறுதிப்படுத்துவது ஏ. நெறிமுறை மற்றும் பயனர் உரிமையின் பொறுப்பு. பி. பயனரின் பொறுப்பு மற்றும் நெறிமுறையின் உரிமை. சி. நெறிமுறையின் பொறுப்பு ஆனால் பயனரின் உரிமை அல்ல. டி. பயனர் மற்றும் நெறிமுறையின் பொறுப்பு. விடை டி. பயனர் மற்றும் நெறிமுறையின் பொறுப்பு. I=5 இயக்குவதற்கு முன் I:(I-1 இயக்கியதற்கு பின் IN மதிப்பு. ஏ. 5, B. 4, C. 3, D. 2. விடை பி. 4. I இயக்குவதற்கு முன் I:(I-1 இயக்கியதற்கு பின் IN மதிப்பு. A. 0 B. 0 I, C. I = 0, D. 0 > I.